வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவின் வந்து கெஸ்ட்டாக ப்ரொமோஷனுக்காக உள்ளே வராரு. ஒரு ஷாக்கிங் அனௌன்ஸ்மெண்ட்டோட அவர் வந்து வெளியே போகிறாரு. ஸோ என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கவின் வந்து மாஸ்க் படத்துக்கான ப்ரொமோஷனுக்கு வந்து உள்ளே வராரு. உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கூடையும் இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ஏரியாவில் அவரோட ட்ரைலர் வந்து ப்ளே பண்ணப்படுது. அதுக்கப்புறம் ஓகே எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, சரி இப்போ இது வரைக்கும் எல்லாம் ஹாப்பியாக போச்சு, இனிமேல் ஒரு விஷயம் வந்து நான் பண்ண போகிறேன், அது வந்து நீங்கள் யாரும் கோச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி கார்டை வந்து எடுக்கிறாரு. ஸோ அந்த பர்டிகுலர் கார்டை கவினே வந்து ஓப்பன் பண்ணுறாரான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. கவின் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்த பர்டிகுலர் மிட் வீக் எவிக்ஷனில் யார் வந்து இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல, ஜஸ்ட் இந்த கார்டை மட்டும் உள்ளே வச்சுட்டு என்னை கிளம்ப சொன்னாங்க. ஸோ நான் கார்டை வச்சிடுறேன், அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன், நான் ஹாப்பியாக வெளியே அனுப்பிச்சிருங்க, அதுக்கப்புறம் யார் எவிக்ஷன் ஆக போகிறாங்க அப்படின்றத நீங்கள் கார்டை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து வெளியே போகிறாரு. ஸோ வெளியே வந்து பிக் பாஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாரு அவர்கிட்ட, டோர் கிட்ட. அதுக்கப்புறம் அவர் வந்து கிளம்பி போகிறாரு. டக்குன்னு எல்லாரும் உள்ளே ஓடி வராங்க லிவிங் ஏரியாவுக்கு. பிக் பாஸ் வந்து ஸ்டாப் பண்ணி எல்லாரையும் வந்து உட்கார வைக்கிறாரு. ஸோ இந்த பர்டிகுலர் பேர் மென்ஷன் பண்ணியிருக்கிற, இந்த கார்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிற பேர் யாரோ அவங்க வந்து அவங்களுக்கான பெட்டி வந்து ஸ்டோர் ரூம்க்கு அனுப்பப்படும். எவ்வளோ சீக்கிரம் பேக் பண்ணிவிட்டு கிளம்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பேக் பண்ணிவிட்டு கிளம்புங்க அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. விஜய் பார்வதி எல்லாம் வந்து அப்படியே என்னடா நடக்க போகுது, நான் தான் அப்படின்ற மாதிரி அவங்களே அவங்களுக்கு சொல்லிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜே இப்போ நீங்கள் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டை எடுத்துகிட்டு போய் லிவிங் ஏரியா கிட்ட நின்றுட்டு அதை ஓப்பன் பண்ணுறாரு. அவர் பார்த்துட்டாரு ப்ராங்க்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா இப்படி காமிச்சு டான்ஸ் ஆடுறாரு. உடனே பியா பாருவா அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து பார்த்திங்கன்னா எழுந்து போய், ஓ ப்ராங்கா, நான் பீல ஸ்டார்ட் ஆனோடனே நான் பாருன்னு நினச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. என்ன பிக் பாஸ் இவ்வளோ இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுற அளவுக்குலாம் நான் ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரி பிக் பாஸும் வந்து பார்த்திங்கன்னா கண்டஸ்ட் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏவிபி அன்றாட வேலைகளை பார்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கலைச்சி விட்டார். ஸோ மிட் வீக் எவிக்ஷன் நம்ம நிறைய சீசன்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வாரமும் இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அப்படி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடியே வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். பட் அது இல்லை அப்படின்னு தெரியவே கண்டிப்பாக இது வந்து ஏதாவது ட்விஸ்ட் இருக்கும்னு சொல்லிட்டு நானும் ஆடியன்ஸாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். எஸ், அது வந்து ப்ராங்க் அப்படின்றத வந்து அந்த கார்டில் எழுதியிருந்தது. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் எல்லோரும் கொஞ்சம் காம் டவுன் ஆனாங்கன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி எல்லாரோட முடிஞ்சு பார்க்கும்போது ரொம்ப அந்த மரண பீதி தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த பீதி வந்து தெரிஞ்சது. முக்கியமாக பார்வாக இருக்கட்டும், எப்ஜேவாக இருக்கட்டும், முக்கியமாக கமருதீன் நந்தன், அரோரா கையை பிடிச்சிட்டு உக்காண்டாங்க. ஓகே நம்ம 2 பேரில் யாரோ போகிறோம் அப்படின்ற மாதிரி. பட் எஸ், இட்ஸ் அ ப்ராங்க். எஸ். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.